ஹலோ வியூஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சோமசுந்தரம் பேசுகிறேன். இந்த முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா இன்னும் கூட சில தன்மைகள் இருக்குது. இன்னும் நிறைய விதமாக செய்யலாம். நம்ம இந்த முருங்கைக்கீரையை சட்னி அரைக்கலாம். முருங்கைக்கீரையை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதையெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி வரமிளகாய், புளி, உப்பு இதை போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து அந்த சட்னியில் கொட்டி அந்த துவையில் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லிக்குன்னு தோசைக்குன்னு தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து இந்த முருங்கைக்கீரையை இட்லி பொடி செய்யலாம். முருங்கைக்கீரையை வாங்கின்னு நல்லா முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிடணுங்க. உருவி தண்ணி ஊற்றி கழுவிடணும். கழுவி ஒரு காட்டன் துணியை விரித்து அந்த துணியில் இந்த முருங்கைக்கீரையை நல்லா முதல்ல காயப்படணும் வீட்டுக்குள்ளார. ஆமாம், அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அங்கங்கே ஈரம் இருந்தாலும் மறுபடியும் இந்த காட்டன் துணியில் அப்படி பரப்பி 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 விடணும். திருப்பி திருப்பி அப்படி பண்ணோம்னா அந்த ஈரமெல்லாம் அந்த காட்டன் துணி இழுத்துரும். இந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும். வீட்டுக்குள்ளாரையே 3 நாளைக்கு காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இட்லி பொடிக்கு தேவையாக என்னென்ன பண்ணுவோம்? நம்ம முதல்ல இந்த உளுந்தம்பருப்பு வறுத்துக்குவோம், கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்துக்குவோம். அது மாதிரி வரமிளகாய், புளி, உப்பு அதையும் வறுத்துக்கிட்டு இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா முருங்கைக்கீரை பொடி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த காய்கறியெல்லாம் ரொம்ப விலை விற்கிதில்ல, அப்போ இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டா 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. அவ்வளோ பக்குவமாக நம்ம செஞ்சிட்றோம்ல. அதனால் இன்னொரு டேஸ்ட்டுங்க, ருசி அப்படி அள்ளுங்க. அது மாதிரி பண்ணலாம். முருங்கைக்கீரையை நம்ம நல்லா வாங்கியாந்து இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்து கழுவிட்டு இருப்பு சட்டியில் பொரியல் பண்ணுறோம்ல, வடை சட்டியில் கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையையும் போட்டு நல்லா வதக்கி சோறாக வதக்கிட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் திருவி போட்டு பொரியல் பண்ணுறோம்லங்க. அது மேலே நம்ம கடைசியாக பருப்பு போட்டாலும் சரி, துவரம்பருப்பு போட்டாலும் சரி, பாசிப்பருப்பு போட்டாலும் சரி, நிலக்கடலை போட்டாலும் சரி, பொட்டுக்கடலை போட்டாலும் சரி, எந்த பொரியலுக்கு எந்த பருப்பை போட்டாலும் சரி, அதை பொரியலை பண்ணினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஆற விட்டு வெயிலில் கொண்டு போய் ஒரு தட்டில் காய வச்சிடணும். 2 நாளைக்கு அதை காய வச்சு எடுத்து சுடு சாப்பாட்டில் போட்டு சூடாக இருக்கிற சாப்பாட்டில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த காய வச்ச பொரியலை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரையோட ருசி சும்மா அள்ளுங்க. சூப்பராக சுருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்லேயும். முருங்கைக்கீரையில் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் விதவிதமாக செஞ்சு அசத்துங்க எல்லோரும். ரொம்ப நல்லா இருக்குங்க ருசி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.